ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கிருத்திகை, அதனால் பச்சரிசி வடித்தேன். அது கொஞ்சம் ஒரு 10 மாதத்து அரிசி அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் புது அரிசினாங்க. குக்கரில் வச்சு எப்படியா இருந்தாலும் குழஞ்சி போயிடுது. அதனால் ஒலை வச்சு சாதம் வடிச்சிருக்கேன். விரதங்க, அதனால் பச்சரிசி தான் வடிச்சிருக்கேன். குட்டீஸ் 2 பேருக்கு லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் சாம்பார் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். அவங்களுக்குலாம் சாம்பார் போட்டு நல்லா தலைதெல்லாம் சாதம் கிளறி கொடுத்துட்டேன். அதனால தான் சாம்பார் கம்மியாக இருக்கும். இது நிறையா தான் இருக்கும். அதிலே மீறினா இந்த முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். அதுக்கப்புறம் ரசம், பருப்பு ரசம். அப்புறம் உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை போட்டு வறுவல் செஞ்சேன். நம்ம எப்பயுமே பட்டாணி கொண்டக்கடலை தானே வறுப்போம். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு, பட்டாணி உருளைக்கிழங்கு தானே வறுப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கு வறுத்தேன். நேற்று தான் வெஜிடபிள் ரைஸில் பட்டாணி சேர்த்தோமேன்னு சொல்லிட்டு எனக்குமே எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தால் நைட்டு தோசையாது பொரியாக செஞ்சால் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுப்பாங்க, சாம்பார் தொட்டுப்பாங்க பூரிக்கு. அதனால் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எனக்கு சைட் டிஷ் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் ரைஸு, சாம்பார், ரசம் எடுத்து வைக்கணும். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி அப்பான்னு இருக்குது. போதும் அது ஒவ்வொரு நாளைக்கு நம்மளால் வேலை செய்யவே முடியல. எங்கள் ஏரியாவில் நைட்டு நல்ல மழை, செம மழை. ஒரு 11 மணிக்கு தொடங்கி 1 மணி வரைக்கும் விடிய பெஞ்சுதானு தெரில, நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்புறம் காலைல நான் ஒரு 4:30 ஏஞ்சேன். அப்போலேருந்து மழை இல்லை. சரி, மழை விட்டுருச்சுன்னு சொல்லி தெருவெல்லாம் கழுவி கோலம்லாம் போட்டு அழகாக வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 7 மணிக்கு பசங்க போயிட்டாங்க. நல்லகாலம் போனதுக்கப்புறம் ஒரு மழை பிடிச்சி விட்டுது. நான் கூட லீவுக்கு எதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு டிவி நியூஸ் வைக்க சொன்னேன். அதெல்லாம் எதுவும் சொல்லலை. எல்லா பாத்திரமும் விளக்கி கழுவியாச்சு. சிங்க்லாமே நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கொஞ்சோண்டு சாதம் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பு மேலே. இன்றைக்கி கிருத்திகை. ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன். காலையில் டிஃபனு, டைரெக்டாக லஞ்சு தான் சாப்பிட்ணும். இப்போ வீடு பெருக்கணும். நேற்று தான் மாப் போட்டேன். இருந்தாலுமே சாமி ரூமும் கிச்சனும் பெருக்கிட்டு தொடச்சிட்டேன். அப்போ வீடு மட்டும் பெருக்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.